ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி சிஜோ. ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கடுக்காய் சாப்பிட்டா நம்ம மிடுக்காய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் கிடையாது, ஈனாத மாட்டுக்கு கடுக்காய், தாயின் சிறந்தது கடுக்காய், இப்படின்னு கடுக்காய் பற்றின பழமொழிகள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த வீடியோவில் கடுக்காய் யார் சாப்பிட்லாம், யார் சாப்பிடக்கூடாது, எவ்வளவு சாப்பிடணும், கடுக்காய் சாப்பிட்றனால என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர் வந்துட்டு ஒரு காட்டில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. அவரோட வயது பார்த்திங்கன்னா 90 வயசு. பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளோவாக, முடியெல்லாம் நல்ல கருப்பாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துட்டு இருந்தார். ஒரு ஷீடர் அவர்கிட்ட போனார். அவர் கேட்டார், குருஜி பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக, முகம் எல்லாம் அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு, இவ்வளோ முடியெல்லாம் கருப்பாக, இவ்வளோ யங்காக இருக்கீங்களே, இதோட ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க. அப்போது அந்த சித்தர் சொன்னார், நான் டெய்லி ஒரு காய் சாப்பிடுவேன், அதுதான் இவ்வளோ வந்துட்டு இளமையாகவும் இவ்வளோ நான் பலமாகவும் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ஒரு காயக்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு கடுக்காய் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கடுக்காய் வந்துட்டு ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு பாட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்டால் விருத்தனும் பாலனாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மண்டலம்னா 48 நாள். இந்த கடுக்காயை 48 நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப முதுமையாக இருக்கவங்களும் யங்காக இருக்கலாம். அதுதான் இந்த பாட்டோட அர்த்தம். அதுபோல் ஈனாத மாட்டுக்கு கடுக்காய் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்ம முக்கியமாக குழந்தை பாக்கியம் ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த கடுக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பை ரொம்ப வலிமையாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம கர்ப்பப்பையிலையோ இல்லை சின்ன பையிலையோ சின்ன நீர்க்கட்டிகளோ சில கட்டிகளோ இருந்துச்சுனாலுமே எல்லா டாக்ஸின்ஸும் தேவையில்லாத கழிவுகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த கடுக்காய் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். முக்கியமாக நம்ம உடம்புல எப்படி இந்த கடுக்காய் வேலை செய்யுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கடுக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். கழிவு மட்டும் இல்லை, தேவையில்லாத கொழுப்புகள், நம்ம உடம்புல தேவையில்லாத சேர்ந்திருக்கக்கூடிய நீர், இது எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த கடுக்காய்க்கு இருக்குது. முக்கியமாக நம்ம கல்லீரலில் சேர்ந்துருக்கக்கூடிய கொழுப்பு, கல்லீரலில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய நம்ம கெமிக்கல்ஸ், நம்ம டெய்லி சாப்பாட்டில் வரக்கூடிய கெமிக்கல்ஸ் நம்ம கல்லீரலில் தேங்கி இருக்கிறது, அதை வெளியே கொண்டு வரதுக்கும் இந்த கடுக்காய் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். முக்கியமாக நம்ம அல்சர் பிரச்சனை இருக்குது, எனக்கு சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு செரிமானம் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க, அசிடிட்டி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்க, கேஸ் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்க, எனக்கு மோஷன் டெய்லி ஒழுங்காக போகலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கடுக்காயை டெய்லி நைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். முக்கியமாக அல்சர் வந்துட்டு சிலருக்கு வந்துட்டு பாக்டீரியா, ஹெச் பிலோரி பாக்டீரியானால் வரக்கூடிய அல்சருமே இந்த கடுக்காய் 48 நாள் நம்ம எடுக்கும்போது அந்த பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த கடுக்காய்க்கு இருக்குது. முக்கியமாக சிலருக்கு பார்த்திங்கன்னா வாயில் புண்ணு வருது, வாயில் ஒரு ஸ்மெல் இருக்கிறது, இந்த ஈறுகள்ல எல்லாம் நமக்கு ரொம்ப பலவீனமாகி சீக்கிரம் கெட்டு போகிற மாதிரி தன்மைகள் இருக்கிறது. இது எல்லாமே வாயில் பிரச்சனை இருக்கவங்க கொஞ்சம் கடுக்காய் எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் கொதிக்க வச்சு அதை ஒரு மவுத் வாஷ் மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அது மட்டும் கிடையாது, நமக்கு மூட்டு வலின்னு சொல்கிறவங்க எடுக்கும்போது நம்ம மூட்டுகளில் இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கிறது அது நல்லா குறைஞ்சி வரும். அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்கிறவங்க இதை ரெகுலராக எடுக்கும்போது கர்ப்பப்பை வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் கிடையாது, இப்போது கண் பிரச்சனை, எனக்கு கண் விஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறவங்களும் ரெகுலராக எடுக்கும்போது நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ யூரின் போகும்போது எனக்கு எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கடுக்காயோட நெரிஞ்சலும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீர்க்கடுப்பு பிரச்சனைகள் எல்லாமே ஈஸியாக சரியாயிடும். அதாவது சிலர் வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக இருப்பாங்க, பார்த்தோம் அப்படின்னா நீர் உடம்பு அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சாதம் வடித்து கஞ்சியோடு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீர் தேவையில்லாத நம்ம உடம்புல கோர்த்துருக்கிற நீர் எல்லாமே ஈஸியாக வெளியே போயிடும். அதே மாதிரி நம்ம மைக்ரைன் பிரச்சனை, சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்க நைட்டு கடுக்காய் வந்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணியோடு எடுத்துக்கலாம். தொண்டை பிரச்சனைகள், எனக்கு சளி மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்க கடுக்காயை நம்ம தேனோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ கடுக்காய் வந்துட்டு நிறைய நோய்களுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு ரொம்ப தீர்வாக இருக்குது. ரெகுலராக எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அளவு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நார்மலாக நம்ம எடுக்க வேண்டியது. மேக்ஸிமம் 1/2 டீஸ்பூன், அதுக்கு மேலே நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா, 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்க, ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்கிறவங்க, அதே மாதிரி கிட்னி சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஸோ நான் எப்போவும் ரொம்ப யங்காக இருக்கணும், இளமையாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க டெய்லி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சாப்பிட்ட உடனே மலம் போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறவங்களும் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.